பத்தி என்ன சார் சொல்லியிருக்காங்க? தமிழ் பத்தி பெரியார் என்ன சார் சொல்லியிருக்காரு? திருவள்ளுவம் பத்தி என்ன சார் சொல்லியிருக்காரு? சிலப்பதிகாரம் பத்தி என்ன சார் சொல்லியிருக்காரு? தயவுசெய்து தேடி பாருங்க சார். பெரியார் வந்து சிலப்பதிகாரம் பத்தி என்ன சொன்னாரு, திருவள்ளுவர் பத்தி என்ன சொன்னாரு? நீங்க எல்லாம் தூக்கி பிடிக்கிறீங்களா ரெண்டையும்? இதை பத்தி அது என்ன சொன்னார், அதை பத்தி என்ன சொன்ன கேளுங்க, பாருங்க. அது ஒத்துக்கிட்டீங்களா? பெரியார் பெரியார் சொன்னது எல்லாமே உங்களுக்கு முரண்பாடு. அவர் காங்கிரஸ் பத்தி சொன்ன ஒத்துக்க மாட்டீங்க, கம்யூனிஸ்ட் பத்தி சொன்ன ஒத்துக்க மாட்டீங்க, வேற பேசிப்பாங்க. அறிவியல் என்ன மட்டும் கல்லணையை கட்டினாங்க, பாப்பா கட்டினானா கல்லணைய? அறிவியல் என்ன மட்டும் எப்படிங்க பெரிய கோயில் கட்டப்பட்டது? ஐயர் கட்டினாரா? அப்ப பெரியார் வந்த மறுபடியும் எப்படி கல்லணை வந்துச்சு? பெரியார் வர்றதுக்கு முன்னாடி எப்படி வந்து பெரிய கோயில் வந்துச்சு? சயின்ஸ் இல்லையா அது? அது சிவில் இன்ஜினியரிங் இல்லையா? சட்டம் எப்படி இருந்துச்சு? தர்க்கம் எப்படி இருந்துச்சு? உலகத்துக்கு எப்படி நீதி நூல் சொன்னோம் பெரியார் வந்த பிறகா? யாரும் படிக்கல. அவையார் யாரு? காக்கை படிஞார் யாரு? பெரியார் வந்த பிறகு வந்தவங்களா? என்னங்க நீங்க ஒண்ணு சொல்லி எனக்கு புரியல. பெரியார் வந்தா கண்ணு கொடுத்தார் பெண்களை படிக்க ஒரு பொய் எல்லாத்தையும் நாம முன்னெடுக்க போறோம். முடிஞ்சு போச்சுங்க. இந்த ராமசாமி நாயுடுவை இனிமே யாரெல்லாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களோ அவங்களாம் காலி தான். ஏன்னா இந்த வெங்காயம் பண்ண கேவலமான செயல்கள்லாம் மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஈவேரா தனது 19வது வயது முதல் 32 வயது வரை 14 ஆண்டு காலம் வருமானத்தை இழக்கக்கூடிய மைனர் விளையாட்டுகளில் ஈடுபடவில்லை. வருமானத்தை ஈட்டக்கூடிய மைனர்களுக்கு விலை மாதர்களை சப்ளை செய்யும் மாமா வேலை தான் பார்த்து இருக்கிறார். நல்ல ஆட்டம். என்ன ராமசாமி எழுதிட்டு இருக்க? எங்க கூட வரலையா? நீ வாக்கு ஏங்க சந்தோஷமா இருக்க வந்துட்டு ஏன் இப்படி தனியா உட்கார்ந்துருக்கீங்க? உங்க தொழில வரவு செலவெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தேன். வியாபாரம் நஷ்டத்துல ஓடும் போல இருக்கு. நீ என்னமோ ஓடி போட்டு சர்வர் மாதிரி பில்லு போட்டுக்கிட்டு இருக்க. யாரா நீ? ஆக்சுவலா நான் இந்த ஏரியா மாமா. மாமாவா? விபச்சார விடுதியில மாமா வேலை பார்த்தவனெல்லாம் ஒருத்தன் தலைவன்னு சொன்னானா, அப்ப சொல்றவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்ன்றதை சிந்திச்சு பாருங்க. இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர். யாருக்கு கல்யாணம்? கவலைப்படாதீங்க தம்பி. அப்பா வேலை முடிஞ்ச உடனே அதே கையோட உங்களுக்கு உன்னை பார்த்து முடிச்சிடுறேன். எனக்கு ஒண்ணு போதும் ஐயா. அப்பாவுக்கே 2 ஆகுது. ஏப்பா இது நல்லா இருக்கு உங்களுக்கு? பேர பிள்ளைகளை பார்க்க வேண்டிய வயசுல உங்களுக்கு கல்யாணம் ரொம்ப அவசியம் தான்ப்பா. பணம் இருக்கு, பலம் இருக்கு, அழகு இருக்கு,
அப்படி ஒண்ணும் தள்ளாடி போன வயசு இல்லடா எனக்கு. அதோட வயசான காலத்துல தாண்டா ஒருத்தனுக்கு பொண்டாட்டியுடைய அன்பும் அருமையும் அவசியம். உலகம் தெரியாதவ. அது மட்டுமா, அப்பா ஜாதகத்துல இருக்க 2 பொண்டாட்டின்னு. யோ, என் ஜாதகத்துல கூட இருக்கியா உம கொலை செய்யணும்னு சொல்லிட்டுமா? ஐயோ தம்பி, இது முதலுக்கு ஆபத்து. என்ன விட்டுருங்க, நான் ஓடியே போயிடுறேன். டேய் நல்ல தம்பி, என்ன திமிரடா உனக்கு? நான் கல்யாணம் கட்டிக்கிட்டா உன் சொத்து குறைஞ்சு போயிடும் பயமா? உங்க சொத்து யாருக்கு வேணும்? வாழ எனக்கு வழி தெரியும். ஆனா இது தகாத காரியம். ஒரு பெண்ணின் வாழ்க்கையும் இன்பத்தையும் சீர்குலைக்கிற வேலை இது. நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்க முயற்சி நடக்காது. நீ இங்க இருக்க முடியாது. போ வெளியே. அப்பா, பெரிய பிடிச்ச மாதிரி பேசுறீங்க. இது நியாயமா அப்பா? சிவகாமி, நான் முடிவா சொல்றேன். நான் செத்தா என் பணத்து மேல விழுந்து அழுகிறதுக்கு ஒரு பொம்பளை வேணும். பணத்தை கட்ட அரசாணை இப்ப நீங்க ஒரு பெண்ணை தேடுறீங்களா? வயசுக்கு மீற வச்சா பேசுற. போ. பெரிய போய் மிருகமாயிட்டீங்க. டேய், மரியாதையா சொல்றேன், என் கல்யாணம் நடந்தே தீரும். உனக்கு சம்பவம்னா இரு, இல்ல உன் இஷ்டப்படி செய். இனிமே நான் இருக்குமா இந்த வீட்டுல? எனக்கு ஒரு அப்பா இப்படி இருக்கிறதே அவமா. வாழ வேண்டி நீங்க வாழுங்க, நான் போறேன். அதிமுக என்ற கட்சி தொடங்கியதிலிருந்து இன்று வரை பல்வேறு வெற்றி தோல்விகளை சந்தித்து வருகிறது. இப்படி பல்வேறு வெற்றி தோல்விகளுக்கு மத்தியில் தமிழகத்தின் சில மண்டலங்களில் அதன் ஆதிக்கத்தை விட்டு கொடுத்ததே இல்லை. அதில் முக்கியமானது கொங்கு மண்டலம். ஏன் கொங்கு மண்டலத்தில் அதிமுக எப்பொழுதும் வலுவாக இருக்கிறது என்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம். கொங்கு மண்டலம் என்பது கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கியது. மொத்தம் 61 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. பொதுவாக கொங்கு மண்டலத்தில் வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினர் அதிகமாக வாழும் பகுதியாகும். அடுத்து முதலியார்கள், அருந்ததியினர் என்று பெரும்பாலானோர் இருக்கிறார்கள். வழக்கமாக இதை அதிமுகவின் கோட்டை என்பார்கள் அங்கிருப்பவர்கள். பெரும்பாலும் எம்ஜிஆர் ரசிகர்களும் கூட. அதனால்தான் அங்கு திமுக வெற்றி என்பது இவ்வளவு காலமாக எளிதாக நடக்க முடியாத விஷயமாக இருந்து வருகிறது. எம்ஜிஆருக்கு பிறகு கொங்கு மண்டலத்தை தன் பிடியில் இருந்து விடாமல் இறுக்கமாக பற்றி கொண்டு வைத்திருந்தார் செல்வி ஜெயலலிதா. போன சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் இருந்து மட்டும் 61 அதிமுகவினர் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார்கள். அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் திமுகவின் மறைந்த தலைவர் கருணாநிதி பல்வேறு இடங்களில் எம்ஜிஆரை தமிழனா என்று கேள்வி கேட்டு பேசி வந்தார். இது அப்போதைய அரசியல் அரங்கில் பல்வேறு இடங்களில் எம்ஜிஆருக்கு பின்னடைவை ஏற்படுத்தின. கருணாநிதியின் இந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்க எம்ஜிஆர் ஒரு மேடையில் இவ்வாறு பேசுகிறார். இப்பொழுதெல்லாம் கருணாநிதி என்னை பற்றி குறிப்பிட்டு நான் தமிழனா என்று கேள்வி கேட்டு பேசி வருகிறார். கருணாநிதி தமிழரா இல்லையா என்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லியாக வேண்டும். கருணாநிதியே, நீங்கள் தமிழர்தானா? என் பாட்டனாரும் மூதாதையரும் தமிழர்கள்தான். மன்றாடியார் வகுப்பைச் சேர்ந்தவர்கள், தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு போய் குடியேறியவர்கள் என்று நான் கூறுகிறேன். கருணாநிதியின் மூதாதையர் ஆந்திராவிலிருந்து தஞ்சையில் குடியேறிய தெலுங்கர்கள் என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறாரா? இல்லை என்றால் ஆதாரம் கொடுங்கள். நான் மன்றாடியார் பரம்பரை என்று கூறியதும் உடனே கருணாநிதி மன்றாடியாரை சந்தித்து எம்ஜிஆர் மன்றாடியார் பரம்பரை அல்ல என்று அறிக்கை விடும்படி அவரை கேட்டுக்கொண்டார். அவர் எப்படி அறிக்கை விடுவார்? ஏனென்றால் நாங்கள் மன்றாடியார் பரம்பரை என்று எனக்கு சொல்லியதே அந்த மன்றாடியார் தானே. இன்று சொல்ல போனால் எங்களை கவுண்டர்கள் என்று சொல்லலாம். நான் தமிழனா, கருணாநிதி தமிழனா என்பதை வரலாறு சொல்ல வேண்டும். அவர் தெலுங்கர் என்பதை மறுக்க அவருக்கு உரிமை உள்ள போது நான் கேரளத்தான் என்பதை மறுக்க எனக்கு உரிமை இல்லையா? இதற்காகவே இப்பொழுது நான் பல தமிழ் புத்தகங்களை சேகரித்து வருகிறேன். ஆந்திராவில் இருந்து வந்த கருணாநிதியின் மூதாதையர்கள் குச்சிப்புடி நடனம் பயின்றவர்கள். தஞ்சைக்கு வந்தார்கள். தமிழரின் பரதநாட்டியம் கற்பது அவர்களுக்கு சுலபமாக இருந்தது. அதனை கற்றார்கள். ஒரு வகுப்பு தோன்றியது. இவ்வாறு வரலாறு கூறுகிறது. இதற்கு புத்தகம் இருக்கிறது. கருணாநிதி இதை மறுப்பதாக இருந்தால் ஆதாரம் இருக்கிறதா? நான் சொல்வதுதான் சரி என்று கூறவில்லை. தவறாக இருந்தால் ஆதாரம் காட்டுங்கள், திருத்திக் கொள்கிறேன். ஆனால் இந்த பிரச்சனையில் ஒரு முடிவுக்கு வரும் கட்டம் வந்துவிட்டது. கருணாநிதி தமிழனா, நான் தமிழனா என்பதை இந்த தமிழகம் முடிவு செய்தாக வேண்டும் என்று பேசினார். ஆனால் இது குறித்து பேசிய பேராசிரியர் அருணனின் ஆய்வு இதற்கு மாறானது. இவர் பிறப்பால் தமிழரும் அல்ல, தமிழகத்தில் பிறந்தவரும் அல்ல. பாலக்காட்டு மன்னாடியார் குடும்பங்களில் ஒன்றான நல்லேப்பள்ளி அங்கநாத் மன்னாடியார் குடும்பம் கொங்கு வேளாளர்களில் பெரிய குலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் அவர்கள் வேணாடுடைய சீர் வழிவந்தவர்கள் என்பதும் முன்பு விரிவாக விளக்கப்பட்டது. நல்லேப்பள்ளி அங்காரத்து சங்குன்னி வலிய மன்னாடியாரின் மூத்த மகன்தான் கோபாலமேனன். கோபாலமேனன் சத்தியபாமா தம்பதியரின் இளைய மகன்தான் மாண்புமிகு எம்ஜிஆர். கேரளத்தில் ஒட்டப்பாலம் அருகில் நல்லேப்பள்ளிதான் கோபாலமேனனது ஊர்.
வடவனூர். கேரளத்தில் பாலக்காட்டில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வடவனூர் அருகிலுள்ள மருதூர் தான் சத்யபாமாவின் ஊர். ஆக தாய் தந்தை இருவருமே மலையாள நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் அவர்களின் முன்னோர்கள் கொங்கு வேளாளர்கள்தான் என்று நிரூபிக்க முயன்றிருக்கிறார் சே ராசு. இதை முழுமையாக நிரூபித்து விட்டதாக கூற முடியாது. ஒரு பெரிய முட்டுக்கட்டையை எப்படி சமாளிக்கிறார் என்பதிலேயே இவரின் தோல்வியை காணலாம் என்பார் பேராசிரியர் அருணன். எம்ஜிஆர் கவுண்டர் என்கிற ஒரு விஷயம்தான் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவை இன்னும் வலுவாக வைத்திருக்கிறது என்பார்கள் அரசியல் பார்வையாளர்கள். ஆனால் எம்ஜிஆருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்கள் எம்ஜிஆர் தமிழர் என்றால் கேரளாவில் உள்ள அனைத்து மேனன் மற்றும் நாயர்களும் தமிழர்களா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். ஆனால் நடுநிலையான சில பேர் உண்மையாகவே தமிழரா இல்லை கருணாநிதிக்கு எதிராக அரசியல் செய்ய இந்த மாதிரியான ஒரு பிம்பம் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களால் எம்ஜிஆரால் கட்டமைக்கப்பட்டதா என கேள்வி எழுப்புகிறார்கள். என்ன நாட்டில் இருக்கும்போது தான் மோதிரத்தை போட்டு விடு செங்கிலியை போட்டு விடுன்னு உசுர வாங்குவேன். செத்துமாடா போய் தொடா முண்டை கலப்ப. நான் உங்களிடத்திலே எதையும் வாங்க வரவில்லை அண்ணா, கொடுக்க வந்தேன். ஆமா, கண்ணதாசன் கூட சமம் பண்ண போயிட்டு காசு கொடுக்காம வந்தவன் தானே, இப்போ எதை கொடுக்க வந்துட்டோம். சரி, எதை கொடுக்க வந்தாய்? உங்களிடம் இரவலாக பெற்ற இதயத்தை கொடுக்க வந்தேன் அண்ணா. நான் எப்படா உனக்கு இதயத்தை கொடுத்தேன்? துறண்ணா, இப்போ நீங்க அண்ணாதுரை, நீ முதல் எம்ஜிஆர் வயசு பேசுற. நாம் கட்டி காத்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இப்போது எப்படி இருக்கிறது? அது திமுகவில் இன்று தட்டுப்பாடு. பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவு ராவு காலத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வதே இல்லை. அப்படி என்றால் சுயமரியாதை? சட்டையை கிழித்தால் கிழிந்த சட்டையோடு சென்று கவர்னரிடத்திலே மனு கொடுப்போம். பெண்களை உன் கண்கள் போல பாப்பாயே, பெண் விடுதலை இப்போது எப்படி இருக்கிறது? தலையிலே தேய்ப்பதற்கு எண்ணெயும் சீவுவதற்கு சீப்பும் வாங்க வக்கற்ற ஒரு ஏழை தாயின் மகள் தேசிய கட்சியின் தமிழ்நாட்டு தலைவராக வளர்கிற அளவிற்கு பெண் விடுதலை போற்றப்படுகிறது. சமூக நீதி, சாதி பார்த்து சரியாக வேட்பாளரை நிறுத்துவோம். அப்படி என்றால் தமிழ் மொழி? கனிமொழி தெரியும், அது யாரு தமிழ் மொழி? அம்மு கட்டிக்கிட்ட செங்கோலை தூக்கி கொடுத்துட்டு வந்தனே, அந்த கட்சி இப்ப எப்படி இருக்கு? சின்னம்மா தெரியுமா? யாரு சின்னம்மா? தியாக தலைவி. மொழி பொருளை கலந்து கொண்டாரா? இல்லை, ஜெயலலிதாவுக்கு முருங்கைக்காய் வெட்டி கொடுத்தவர். ஆயா போயா, இதற்கே பதறினால் எப்படி? மக்கள் செல்வம் தெரியுமா? அவர் யார், இன விடுதலை போராளியா? இல்லை, பண விடுதலை பெருச்சாலி. பைக்குக்கு தேவை கிக்கர், ஆர்கே நகரில் எல்லாருக்கும் குக்கர். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் பெக்கர். அண்ணா, கூவத்தூர் தெரியுமா? சோழர்கள் சண்டையிட்ட இடமா? இல்லை, எடப்பாடி மண்டியிட்ட இடம். அப்ப இந்த கம்யூனிட்டிக்கு தான் ஆள்றானுங்களா? ஆம், அவர்கள் தான் ஆளுகிறார்கள். முதலமைச்சர் ரெண்டுமே மண்டு. ஒன்று முட்டா பீஸு, இன்னொன்று மொரட்டு பீஸு. ஒருவர் கம்பராமாயணத்தை எழுதியவர் சேக்கிலார் என்கிறார். இன்னொரு அமைச்சர் சன்னுக்கே சன்கிளாஸ் போடுகிறார். ஐயோ, இவன் ஆடி பாடி வளர்த்த கட்சியை இப்படி அந்தல சந்தலையாக நொறுக்கி விட்டார்களே. காரை வச்சிருக்க சுப்ர சுந்தரி மாதிரி இவன் கட்சியை யார் வச்சுக்கானே தெரியலையே. தமிழர்கள் ஆட்சிக்கே வரக்கூடாது என்பதற்காக நாம் உருவாக்கிய திராவிடம் இப்போது எப்படி இருக்கிறது? எங்கே இருக்கிறது? ஒருவன் திராவிடம் செத்த பாம்பு அடிக்காதே என்கிறான். இன்னொருவன் செத்த பாம்பா இருந்தாலும் பரவாயில்லை, நான் அடிப்பேன் என்கிறான். திராவிடத்தை எதிர்ப்பவனை அவன் தமிழனே இல்லை என்று சொல்லிவிட வேண்டியதானே? அவன் நம்மளை தமிழர்கள் இல்லை என்று கண்டுபிடித்து விட்டான். நாம தமிழ் இல்லைன்னு எந்த லேப்ல டெஸ்ட் எடுத்தான் அவன்? நாம் திராவிடத்திற்கு எந்த லேபில் டெஸ்ட் எடுத்தோமோ அதற்கு பக்கத்து லேபில் இல்லை, அதே லேபில் தான் டெஸ்ட் எடுத்தோம் என்று அவன் சொல்கிறான். He is dangerous fellow. திராவிடம் in critical. മറന്നും പുറത്തുമൊക്കെ ജീവിക്കാൻ ഞാൻ ബ്രാഹ്മണനോ ശൂദ്രനോ വൈശ്യനോ ഒന്നും അല്ല. മന്നാടിയാർ ക്ഷത്രിയനാണ്. ക്ഷത്രിയൻ നിന്നെ തൂക്കാൻ ഇവിടുത്തെ നിയമത്തിന് ഭയമായിരുന്നു. മരിക്കാൻ നിനക്കും. പക്ഷേ രണ്ടിനും മന്നാടിയാർക്ക് ഭയമില്ല. ഒരുങ്ങിയിരുന്നോ നീ? നരസിംഹം, ഹാഫ് മാൻ ഹാഫ് ലയൺ.